சுட சுட நல்லா ஆவி பறக்க நாட்டுக்கோழி முட்டை ஆம்லேட்டு, கொஞ்சமாக சாப்பாடு, மூளை வளர்ச்சிக்கு நல்ல வெண்டைக்காய் குழம்பு. இப்போ காலை சாப்பாடு சாப்பிட போகிற நண்பர்களே, எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். முட்டையில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. நாட்டுக்கோழி முட்டையை சாப்பிடுங்க. ஏன் இந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன்னா, நாட்டுக்கோழி முட்டை சேவல் மிதித்து முட்டை போடுது. அது அடவு இருந்துச்சுன்னா குஞ்சு பொரிக்கும். கடையில் வாங்குகிற முட்டை அது சேவல் இல்லாமல் முட்டையிடுறது, அது குஞ்சு பொரிக்கிறது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த முட்டையை தவிர்க்கிறீங்களோ அது நல்லது. தயவு செய்து நாட்டுக்கோழி முட்டையை வாங்கி சாப்பிடுங்க. சுட சுட நல்லா ஆவி பறக்க நாட்டுக்கோழி முட்டை ஆம்லேட்டு, கொஞ்சமாக சாப்பாடு, மூளை வளர்ச்சிக்கு நல்ல வெண்டைக்காய் குழம்பு. இப்போ காலை சாப்பாடு சாப்பிட போகிற நண்பர்களே, எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். முட்டையில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. நாட்டுக்கோழி முட்டையை சாப்பிடுங்க. ஏன் இந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன்னா, நாட்டுக்கோழி முட்டை சேவல் மிதித்து முட்டை போடுது. அது அடவு இருந்துச்சுன்னா குஞ்சு பொரிக்கும். கடையில் வாங்குகிற முட்டை அது சேவல் இல்லாமல் முட்டையிடுறது, அது குஞ்சு பொரிக்கிறது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த முட்டையை தவிர்க்கிறீங்களோ அது நல்லது. தயவு செய்து நாட்டுக்கோழி முட்டையை வாங்கி சாப்பிடுங்க.